ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நான் 2012 பயணிக்கிறேன். வெளிநாடுகளில் தான் இருந்தேன், அமெரிக்காவில் இருந்தேன். அப்புறம் இப்போ ஊருக்கு வந்துட்டேன். இப்போ நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கிறேன். வாழ்த்துக்கள்னா எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து உள்ள உள்ளவங்க எனக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கிறான்னு பல பிரச்சனையில் கட்சியை விட்டு வெளியே போனவங்களா இருந்திருக்காங்க. இப்போ என்ன காரணத்துக்காக அண்ணன் உங்களுக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது எப்படி பார்க்குறீங்க? நார்மலாக 40 இருக்கிறதுக்கும் வேட்பாளருக்கும் இல்லை, அண்ணன் எனக்கு வாய்ப்பு எப்படி கொடுத்துருப்பான்னா, தம்பி முதல்ல கட்சிக்கும் அண்ணனுக்கும் விசுவாசமாக இருப்பேங்கிறது தான் முதல்ல. அண்ணன் கொடுத்த வேலையை சரியாக செய்வான். தன்னை முன்னிறுத்தாமல் கட்சியையும் இனத்தையும் முன்னிறுத்தி வேலை செய்வான். எந்த வித சமரசம் இல்லாமல் செய்வான். நம்பிக்கைக்குரிய ஆளுங்கிறதுல தான், ப்ளஸ் தகுதியும் இருக்குது. டிவிக்கு ஒரு போட்டியானவங்க இல்லை, எப்படி பார்க்குறீங்க? டிவிக்கு அவங்க அரசியல்படுத்தப்படாதனால அவங்களுக்கு களத்தில் எதுவுமே தெரியல. நேற்று கூட நம்ம நாகர்கோவிலில் ஒரு சாக்கடையை கொண்டு வந்து ஒரு முக்கிய பிரதான சாலையில் கொட்டினாங்க. அதை அப்போ தான் தலைவருக்கு ரத்த தானம் பண்ணிட்டு நம்ம வந்திருந்தோம். வந்து அந்த இடத்துல நிற்கும்போது அதை திருப்பி அள்ளிட்டு போகிறதுக்கு நம்ம பண்ணோம். அப்போ அந்த கடைக்கு ஏத்தாப்பில் இருக்கிறவங்களாம் டிவிக்கோட மாநகர செயலாளர் தான். அவங்க ஆனால் அந்த இடத்த விட்டு வெளியே வரல. அவங்களுக்கு அவ்வளோ அச்சம் இருக்குது. அந்த அரசியலை எதிர்கொள்றதுக்கான இடத்துக்கு அவங்க இன்னும் வரல. ஆனால் அந்த கூட்டம்ங்கிறது வந்து கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. அது ஓட்டா மாறினா எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, ஓட்டா மாறாது. இன்னும் 2வது மாநில மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் சொல்ல முடியாது. எங்கள் மாவட்டத்துலேருந்து முதல் மாநாட்டுக்கு போனதுக்கும் 2வது மாநாட்டுக்கும் ஆள் போனதுக்கும் ஒரு பாரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. அதனால் இப்போ முதல்ல காணிச்ச அந்த ஷோ ஆஃபுக்கும் ஒரு 6 லட்சம் டிக்கெட் முதல் ஷோக்கு விற்கிதுன்னா அந்த வாக்குகளை வேணால் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் பாதி வாக்கு இருக்காது. குறிப்பாக எப்பவுமே நாம் தமிழர் வேட்பாளர்கள் மிரட்டப்படுறாங்க தேர்தல். அந்த மாதிரி மிரட்டல் வந்து எப்படி சமாளிக்கிறாங்க? இல்லை, மிரட்ட மாட்டாங்க எங்கள் தொகுதியை பொறுத்தவரை. அது இல்லாமல் ஆள் அவங்களுக்கு தெரியும். ஆளை பார்த்தா எப்படிங்கிற போராட்ட குணம் உள்ளவரா இல்லையாங்கிறது தெரியும். இப்போ இந்த தேர்தலெல்லாம் மிரட்டல் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. மிரட்டல் வராது. வந்தால் அதெல்லாம் பார்த்துக்கலாம். யாரும் மிரட்டுறாங்களோ அவங்களும் நம்ம மிரட்ட வேண்டியது. நன்றி. எத்தனை கண்ணகி கிடார் நம்ம கோயில் கட்டுது, எத்தனை தாய்மார் இறந்தவர்கள் இறங்குவோம் மகனே என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக என்று அனுப்பி வைத்த பெற்றோர்களை போற்றாது எப்படி நீ போக எப்படி போக? மாவீரர்களில் மேன்மையானவர்கள், அந்த மாவீரர்களை பெற்ற வீர மாதாக்கள், வீர தந்தையர் என்பதை என்னரும் தம்பி தங்கிகள் மறந்துவிடக்கூடாது. ஓட்டத்தக்க தெய்வங்கள் பிள்ளைகளை தன் மண்ணின் விடுதலைக்காக மாண்டுவோ மகனே மகளே என்று அனுப்பிய மகத்தான நம் பெற்றோர்கள் தான். இங்க அப்படியாடா இருக்கு? பக்கத்துல நின்று பாக்குற வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டான் என் மகன். செத்தா பரவாயில்லைப்பா, செத்தா பரவாயில்லை. அதை தாண்டா நானும் சொல்றேன். நீங்க செத்தா பரவாயில்லைன்னு தான் சொல்றேன். உங்களுக்காக இத்தனை பேர் போராடி சத்தம்? உங்களுக்கா? எவ்வளவு ஈகங்களை செய்த இனத்தின் பிள்ளைகள் நாம். என்னுடைய அப்பா இன்னும் இருக்கிறார், இங்கேதான் இருக்கிறார். தலைவர் சுடரேற்றும் போது பக்கத்திலே நிற்பார். பொன் தியாகம் அப்பா. எடுத்த உடனே நீ அங்க அப்பா வீட்டுக்கு தான் போகணும். அங்கதான் அனுப்பினாங்க. ஏன்னா மாவீரர் துயிலும் இல்லத்தினுடைய பொறுப்பாளர் அவர். அம்மாவும் அப்பாவும் தான் இருந்தாங்க. ஒரு சின்ன வீடு, குடிக்க அந்த சுக்கு தேநீர் கொடுத்தாங்க. அம்மா பக்கத்தில் உட்கார தடையை கொதி விட்டு சொல்றார், பெரியவன் இறந்துட்டான், நிறைய மடியில் படுத்து சின்னவன் அழுதுட்டு இருந்தான். அழுதுகிட்டே இருந்தான். தலைவர் கூட அண்ணன் இருந்தான்னு இருந்தேன். அண்ணன் இல்லை, இப்போ நான் போறேன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சா காலையில் போய் சேர்ந்துட்டான், படையில சேர்ந்துட்டான். அடுத்த ஒரு வருஷத்துல என்ன ஆகுது, அவனும் வீரச்சாவடைஞ்சிட்டான். இப்ப என் தாயின் தந்தை என்ன சொல்றாங்க, என்ன நானும் அப்பாவும் இன்னும் 2 பிள்ளைகளை பெற்றிருந்திருக்கலாம் முன்னாடியே.
என் தம்பி புகழ்மாறன் எனக்கு பாதுகாப்பா நின்றவன். இந்த கரும்புலி படை படமும் இருந்தது. தலைவர் உட்கார்ந்து இருப்பார். கடைசியா ஒரு விருந்து தலைவரோட உண்டுதான் தாக்குதலுக்கு செல்வார்கள். அந்த படத்தை நீங்கள் இங்கே ஆவணங்கள் போட்டு காட்டினது இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்க. அதில் புகழ்மாறன்னு இருக்கான். அவன் தான் எனக்கு பாதுகாப்புக்கு. அவன் என்னை படுக்க வச்சுட்டு போறாரு. எங்கள் அண்ணன் தவமும் அவனும் போறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என் தம்பி சாரா வந்து கதறி அழுகிறான். என்னன்னா அது இந்த மாதிரி செல் அடிச்சு இறந்துட்டாங்கன்ட்டு. புகழ் வேற ஒரு பெண்ணை நேசிச்சிருப்பான்னு யாருக்கும் தெரியல. இப்போ எனக்கு வந்து உத்தரவு அங்க இடத்துக்கு தம்பி அனுப்பிடக்கூடாது, அந்த அவன் உடைய இறுதி இடத்துக்கு இங்கேயோ தம்பி போகக்கூடாதுங்கிறத உத்தரவு. இதை மீறி நான் வந்து ஒரு சும்மா ஒரு கையுமே விட்டு தெரியாம வந்து நின்றுக்கிறேன். ஒரு ஓரத்துலேயும் போய் நிற்கிறேன். அப்போ புகழ் உடம்பு இருக்கும்போது ஒரு பெண் வந்து கதறி எழுதுகிறார். அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியல. ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு எது புகழ் நேசிச்ச ஒரு பெண். அந்த பொண்ணு புகழை நேசிச்சிருக்கு தெரியல. அடகுமணியாச்சு காலையில போய் சேர்ந்துட்டா ஏகத்துல. ஏன் அவன் விட்டு சென்ற கனவு அப்படியே இருக்கிறது. உயிராய் நேசித்தவனின் உயிர் இனத்தின் விடுதலை மண்ணின் விடுதலையில் இருக்கிறது. அதனால் அவர் உயிரை கொடுக்க தயாராகி வந்து நின்றுட்டார். இந்த பாடல் ஒலிக்கிற போது உள்ளம் நொறுங்கி நொறுங்கி விழுகிறது. அதுக்கு தாங்க முடியாத ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது என்றால் அந்த பாடல் ஒலிக்கிறது எங்கே? தவமன்னனை அடக்கம் செய்கிறார்கள். அந்த நாட்டுக்குள் பயணிக்கிற போது எல்லாரும் தவமன்னா 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 என்றுதான் வாக்கிலே அலைத்தொடர்புகளை அழைப்பார்கள். அவ்வளவு அன்பு நிறைந்தவன், அதற்கு முன்பாக இருந்தவன் என்ன மன்னன் தமிழ்ச்செல்வன். யாராக இருந்தாலும் தமிழ்ச்செல்வன் 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 பெயரை உச்சரிக்காத ஒருவன் இருக்க முடியாது. அது மாதிரி தவம் போகாதேன், அதையும் மீறி போய் நின்றேன். பக்கத்திலே என்னரு மன்னன் தமிழ்ச்செல்வன் அவருடைய மனைவி நின்று எல்லாரும் நிற்கிறார்கள். நான் ஓரத்தில் நிற்கிறேன். இதே பாடல் தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே. இந்த பாடல் ஒலிக்கிற போது உள்ளம் நொறுங்கி கண்கள் கலங்கி சிதைந்த அழாத ஒருவன் எவனும் இருக்க முடியாது. எத்தனை வீர மரணங்கள். தலைவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் நான் வளர்த்த பிள்ளைகள் என் கண்முன்னே இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். என் கைகளிலே எவ்வளவு உயிரற்ற உடல்கள், என் கண்முன்னே எவ்வளவு ரத்தம், எத்தனை தாய்மார்கள் தந்தையரின் கண்ணீர் கமலன். இது எல்லாம் என்னை சோர்வடைய வைக்கவில்லை, மாறாக வெளியேற்றிக் கொண்டே இருந்தது என்கிறார். சான்றிலே காட்டிய காணொலியிலே ஒரு தாய் கதறி வந்து நெஞ்சிலை சாய்கிற போது தலைவனின் முகத்தை பார்த்திருந்தால் அறிவாய். ஒரு வெறி அப்படி ஏறி நிற்பார். அந்த வெறி இந்த மகனுக்குள்ளும் என் முன்னே திறந்திருக்கிற ஒவ்வொரு மாண தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் இருக்குது, இருக்க வேண்டும். நம் முன்னவர்கள் செய்த வீரத்தையும் அவருடைய வீரத்தையும் ஈகத்தையும் நீ மறந்தவான். தெருவெங்கும் இறந்து கிடக்கிறாய் என்னரும் தமிழனே, இறந்து கிடக்கிறாய்.